பெங்களூருவில் வங்கி லாக்கரில் இருந்து துணை மேலாளரே 350 சவரன் தங்க நகைகளை திருடிய சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. திருடிய நகைகளை அடகு வைத்து அந்த பணத்தில் சூதாட்டத்தில் ஈடுபட்டவர் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கிரிநகர் பகுதியில் இந்தியன் வங்கியின் கிளை அமைந்துள்ளது. பொதுத்துறை நிறுவனமான இந்த வங்கியின் மீது கொண்ட நம்பிக்கையில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் தங்களது நகைகளை லாக்கரில் சேமித்து வைத்துள்ளனர். மேலும் சிலர் அவசர தேவைக்காக நகைகளை அடகு வைத்துள்ளனர். இந்த நிலையில் பெண் ஒருவர் அடகு வைத்த நகைகளுக்கு உரிய பணத்தை கட்டி திருப்பியுள்ளார். திருப்பிய நகைகளை வங்கி ஊழியர்கள் கொடுத்துள்ளனர். அதை பார்த்த பெண் அதிர்ச்சியடைந்துள்ளார். தான் அடகு வைத்த நகைகளில் சிலவற்றை காணவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உடனே வங்கி மேலாளர் திலீப் சந்தேகத்தின் பேரில் 200க்கும் மேற்பட்ட லாக்கர்களை திறந்து நகைகளை பரிசோதித்துள்ளார். அதில் 20க்கும் மேற்பட்ட லாக்கர்களில் நகைகள் மாயமானதைக் கண்டு மேலாளருக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது. இதுகுறித்து முறைப்படி போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் வேலியே பயிரை மேய்ந்த கதை அம்பலமாகியுள்ளது. லாக்கரின் சாவி மேலாளர் மற்றும் துணை மேலாளரின் பராமரிப்பில் இருந்துள்ளது. இதில் மேலாளர் திலீப் நகைகளில் கை வைக்கவில்லை என்பதால் அடுத்த நபரான துணை மேலாளர் கிரண்குமாரை பிடித்து போலீசார் விசாரித்துள்ளனர். அதில் பல்வேறு கேடி வேலைகள் அரங்கேறியது தெரியவந்தது. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையான கிரண்குமார் அதில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்துள்ளார். இருந்தபோதும் சூதாட்டத்தின் மீதான போதையில் வாடிக்கையாளர்களின் நகைகளில் கை வைத்துள்ளார். கடந்த 8 மாதங்களாக பல்வேறு லாக்கர்களிலிருந்து சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான 350 சவரன் நகைகளை திருடியுள்ளார். அந்த நகைகளை பல்வேறு தனியார் நிறுவனங்களில் அடகு வைத்து பணம் பெற்றுள்ளார். திருட்டு நகைகளை அடகு வைத்து கிடைத்த பணத்தின் மூலம் சூதாட்டத்திலும் திளைத்துள்ளார். குறிப்பாக நீண்ட நாட்களாக வங்கி பக்கமே வராத வாடிக்கையாளர்களின் லாக்கர்களை தேர்ந்தெடுத்து கைவரிசை காட்டியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வங்கி துணை மேலாளர் கிரண்குமாரை கைது செய்த போலீசார் அவர் அடகு வைத்த நிறுவனங்களிலிருந்து சுமார் 700 கிராம் நகைகளை மட்டுமே மீட்டுள்ளனர். எஞ்சிய நகைகளை மீட்க தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த மெகா மோசடியில் வங்கி துணை மேலாளர் மட்டும்தான் ஈடுபட்டாரா அல்லது அவருக்கு உறுதுணையாக வங்கி ஊழியர்கள் வேறு யாரும் ஈடுபட்டனரா என்ற கோணத்திலும் விசாரணை விரிவடைந்துள்ளது. பொதுத்துறை வங்கி லாக்கரிலிருந்து துணை மேலாளரே 350 சவரன் தங்க நகைகளை திருடி ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெங்களூருவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.